சொர்க்கவாசிகளுக்காக அல்லாஹ் என்னென்ன தயார் செஞ்சு வச்சிருக்கான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, சொர்க்கத்துல எந்த காதும் கேட்காதது, எந்த கண்ணும் பார்க்காதது, நம் இதயங்கள்ல கற்பனை கூட செய்ய முடியாத விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொர்க்கத்தை பத்தி சொல்லும் போது சொல்றான், அவர்கள் செய்ததற்கு வெகுமதியாக அவர்களுக்கு என்ன மகிழ்ச்சி மறைந்திருக்கிறது என்பதை எந்த ஆன்மாவும் அறியாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான். சொர்க்கம் எப்படி இருக்கும் தெரியுமா? தேன் ஆறுகள், தங்கத்தாலான அரண்மனைகள், வெகு தூரத்திற்கு நீண்டு நிற்கும் நிழல் கொண்ட மரங்கள். சொர்க்கத்துல நீங்க ஒருபோதும் வலியை உணர மாட்டீங்க, ஒருபோதும் நீங்கள் யாரும் சொர்க்கத்துல அழமாட்டீங்க, மீண்டும் ஒருபோதும் யாரும் சோர்வடைய மாட்டீங்க. சொர்க்கவாசிங்க எல்லாருமே என்னென்னைக்கும் அமைதியிலையும் மகிழ்ச்சியிலையும் மட்டுமே வாழ்வாங்க சொர்க்கத்துல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேர்ல சந்திக்கிறத கற்பனை செஞ்சு பாருங்க, அது சொர்க்கத்துல மட்டும்தான் நடக்கும். உங்களோட தாயார் மீண்டும் வலியின்றி சிரிப்பதை கற்பனை செஞ்சு பாருங்க, அதுவும் சொர்க்கத்துல மட்டும்தான் நடக்கும். இந்த உலகம் தற்காலிகமானது, ஆனா சொர்க்கம் என்றென்றைக்கும் உள்ளது. உங்க தொழுவையை தொழுவுங்க, ஜக்காத்தை கொடுங்க, கருணையை காட்டுங்க, பாவ மன்னிப்பு தேடுங்க. சொர்க்கம் மலிவானது கிடையாது, ஆனா வல்லாகி அது ரொம்ப மதிப்புக்குரியது. நிச்சயமாக அல்லாஹ் மேல நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்தவர்களுக்கு அவர்களுக்கு சொர்க்க தோட்டங்கள் தங்குமிடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லியிருக்கான். அதனால இந்த இம்மையிலையும் மறுமையில உள்ள சொர்க்கத்துக்காக போராடுங்க, அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.